ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3 பார்க்குறோம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்க்குறோம். ஆல்ரெடி இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனலில் போட்டிருக்கோம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸும் தான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமின்னு செப்பரேட் சேனல் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமி ஹெல்த் எஜுகேஷன் இந்த ரெண்டு சேனலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைச்சிரும், ஃபுல் வியூ கிடைச்சிரும். இப்போ பார்க்கலாம் தேர்ட் ஒன்னை. Ganesh, who keeps his books on single entry basis, tell you that his capital on 31st December 95 is 37,400 இருக்கு அவரோட க்ளோசிங் கேபிட்டல் 95ல. அண்ட் his capital on 1st January 95 ஓகேவா, அது ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இது வந்து நம்மளுக்கு closing capital 38,400. He further informed you that during the year he withdraw for his household purpose for rupees 16,840 rupees withdraw பண்ணிருக்காரு. He once sold his investment for rupees 4,000 at a 2% premium and bought that money into the business. ஸோ சேல்ஸ் பண்ணி வர அந்த இன்கம் என்ன பண்ணியிருக்காரு, பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பண்ணியிருக்காரு. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்குது, க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது. ஓகேவா. ஸோ யூ ஆர் கேர் டு ப்ரிப்பேர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ நம்மளுக்கு இதில் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கா இந்த இயரில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இல்லைனாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டை கன்சிடர் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸைஸ் 3ல் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதியிருக்காங்க பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் 38,400 கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டல் 37,400 கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் வந்து 16,800 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4,000 + 2% ஃபோர்த் ப்ரீமியமில் சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை. அப்போ 4,000 × 2% ப்ரீமியம் அப்படிங்கிறத நீங்கள் 80, அப்போது 4,000 + 80 rupees. ஓகேவா. ஸோ அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இதை உள்ளே கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4,080 இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போது நம்ம கையில் முதல்ல எவ்வளோ இருந்துச்சுங்க, 38,400 இருந்துச்சு. ஓகேவா. அதுலேருந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு 16,840 வெளியே எடுத்திருக்கோம். 38,400ல் 16,840 வெளியே எடுத்திருக்கோம். அப்போ நம்ம கையில் 28,560 இருந்துச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, அடிஷ்னலாக ஒரு கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, 4,080 பண்ணுறோம், ப்ளஸ் 4,080 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கையில் எவ்வளோ இருக்குதுங்க, 25,640 இருக்கணும். பட் எவ்வளோ நம்ம கையில் இருக்குங்க, க்ளோசிங் வந்து 37,400 இருக்குது. 25,640 இருக்க வேண்டிய இடத்துல 37,400 இருக்குது. அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்க, 11,760. இது என்னங்க நம்மளுக்கு ப்ராஃபிட், அந்த இயரில் ட்ரேடிங் கிடைச்ச ப்ராஃபிட். இதை வந்து நம்ம என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்மட் படி போடணும். ஓகேவா. ஸோ இங்கே ப்ளஸ் பண்ணுறது அங்கே மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே மைனஸ்னு இருக்குது, இங்கே ப்ளஸ்னு இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுங்க, இது வந்து ட்ராயிங்ஸு, இது வந்து அடிஷ்னல் கேபிட்டல். இங்கே ப்ளஸ் இருந்தால் அதை மைனஸ்னு போடணும். ஏன்னா வந்து இது வந்து ஓப்பனிங் கேபிட்டலு, இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். நம்ம எடுக்க போகிறது ஃபார்மட் படி க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபஸ்ட் எடுக்கிறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல். ஸோ எவ்வளோ இருக்குங்க நம்மளுக்கு க்ளோசிங் கேபிட்டலு, 37,400 இருக்குது. இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ட்ராயிங்ஸு. ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ இருக்குங்க நம்மளுக்கு, 16,840 இருக்குது. அப்போ அதை டோட்டல் பண்ணிக்கலாமா, 37,400 + 16,840 54,240. இதோட என்ன பண்ணுங்க, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அடிஷ்னல் கேபிட்டலில் நம்ம லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ எவ்வளோ போட்டிருக்கோம், 4,080 போட்டிருக்கோம், மைனஸ் 4,080. அப்போது 50,160 வருது. இதிலிருந்து என்ன பண்ணுங்க, லெஸ் ஓப்பனிங் capital.
ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவுங்க 38,400. இப்போ -38,400 அப்படிங்கும்போது என்ன வருதுங்க 11,760. ஸோ இந்த இயரில் நம்ம பண்ண பிஸ்னஸ்க்கு வந்த ப்ராஃபிட் எவ்வளோங்க ₹11,760. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.